சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வெளியான கருத்து கணிப்பில் நம்பிக்கை இல்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் பேசிய அவர், மக்களின் தீர்ப்பே நிரந்தரமானது என்றார். கும்பகோணம் மகாமகம் பணிகளுக்கான நிதியை விரயம் செய்வதை கண்டித்தும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தி பூங்கா அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் லாசர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் தமிழக அரசின் சார்பில் கட்டப்பட்டு வரும் உலக தமிழ்ச்சங்க கட்டட வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா மற்றும் உலக தமிழ்ச்சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் செல்லூர் ராஜு, மேயர் ராஜன் செல்லப்பா, அதிகாரிகள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து அதிவேகமாக வந்த கார் ஒன்று செந்துறை அருகே பொன்னப்பரப்பி கிராமத்தை கடந்தபோது கலைச்செல்வி என்பவருடைய மாடுகள் மீது மோதி சாலையோரம் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 2 மாடுகள் பலியாயின. வாகன ஓட்டிகள் மது போதையில் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சேஷசமுத்திரம் கிராமத்தில் 2 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிவேல் என்பவருக்கு சொந்தமான 2 குடிசை வீடுகள் மற்றும் அருகில் இருந்த வைக்கோல் போரும் எரிந்தன. விசாரணையில் சமையல் எரிவாயு கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சையில் வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 30 அடி உயரத்திலான விளக்கெண்ணெய் தடவப்பட்ட வழுக்கு மரத்தின் உச்சியில் கட்டப்பட்ட பரிசு பொருட்களை எடுக்க இளைஞர்கள் போட்டி போட்டனர். தேசிய அளவில் CBSE பள்ளிகளுக்கு இடையேயான வாலிபால் போட்டியில் கலந்து கொள்ளும் அணிகளுக்கான தேர்வு திருவண்ணாமலையில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் டிசம்பர் 9 முதல் 13 வரை ஆந்திராவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளன.